அடியன் சிவஞானம், பாண்டிச்சேரி. அருணாச்சலசாமி சிவஞானம் என்று சொல்வார்கள். அப்பா பேர் அருணாச்சலம், அம்மா பேர் சாமி கண்ணம்மாள். அதனால் அருணாச்சலசாமி சிவஞானம் என்று சொல்லுவாங்க. கைலாய மலைக்கு போய் வந்ததுனால கைலை புனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானே கைலையாக என்னிடம் வந்து உலக மக்களுக்கு அருள் செய்வதற்காக திருமேனியாக, சுயம்பு திருமேனியாக வந்திருப்பதனால சின்ன கைலை சிவஞானம் என்று கூறுவார்கள். திருக்குறளில் 51வது அதிகாரமாக தெரிந்து தெளிதல் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. இது பொருட்பாலில் வரும், அரசியலில் வருது. ஏன்னா பெரும்பாலும் திருவள்ளுவர் எல்லா விதமான தலைப்புகளுக்கும் நம்முடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக திருக்குறள் விளங்குகிறது. அதில் நமக்கு கூறுவதற்காக, அரசியல் என்று சொல்லும் பொழுது ஏதோ அரசருக்கு மட்டும்தான் கூறினார் அப்படின்றதுக்காக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் எல்லாருமே ஒரு அரசர் தான். நான் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் அரசர். அந்த மாதிரி மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய வாழ்க்கைக்கு அவர்கள்தான் அரசர். அந்த வகையிலே தான் நாம் இந்த அரசியலை எடுத்துக்கொள்ள வேண்டும். உடனே இது அரசியலுக்காக எடுத்துக்கிறாங்க, நமக்கு கிடையாது அப்படின்றத நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. திருக்குறளில் ஒவ்வொரு திருக்குறளுமே நமக்கு வழிகாட்டக்கூடியவை தான். அது நாம் எந்தெந்த நிலையிலிருந்து அந்த திருக்குறளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இது தெரிந்து தெளிதல் அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இதற்காகவே நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, அந்த திருக்குறளை அப்போ தான் நான் முழுசாக அதுக்கு முன்னே படிச்சிருந்தாலும் அதெல்லாம் மறந்து போச்சு. அதை மறுபடியும் இப்போ படிக்கும் பொழுது ரொம்ப அருமையாக இருக்குது. திருக்குறளை முற்றோதுதல் செய்திருக்கிறேன் நம்முடைய தடம் தெளிக்கும் தளிர்களில். அதெல்லாம் அப்படியே வேகமாக படிச்சுன்னு போயிடுவோம், ஆனால் முழுசாக அதனுடைய பொருள் தெரியாது. இந்த வகையிலே அறம், பொருள், இன்பம், உயிர், அச்சம் நான்கின் திறம் தெளிந்து தேரப்படும். இது அரசியல் சொல்லும் பொழுது மன்னர்களுக்கு அறிவுரை வழங்குவதற்காக வழங்கப்பட்ட திருக்குறளில் அரசருக்கு அவர் சொல்கிறாரு, ஒரு படை வீரரை நாம், அல்லது ஒரு அமைச்சரை நாம், ஒரு தளபதியை நாம், ஒரு பணியாளரை நாம் நம்முடைய அரசவையிலே நியமிக்கின்றோம் என்றால் எப்படி நியமிக்க வேண்டும்? இது அரசனுக்கு இன்னைக்கு கம்பெனி, நம்ம கம்பெனி நடத்துகிறோம், அதுக்கு ஒரு ஆளை நியமிக்கணும். எப்படி நியமிக்கலாம்? இப்போ நான் தான் அரசர் அப்படின்னா, நான் ஒரு கடை நடத்துகிறேன், ஒரு சாதாரண கடை நடத்தினா கூட அதுக்கு ஒரு ஆளை நியமிக்கணும். அந்த கடைக்கு நான் தான் ராஜா இல்லையா? அந்த மாதிரி தான் இதை நாம் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நம்முடைய கம்பெனிக்கு நாம் ஒரு ஆளை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலக அளவில் எல்லா துறைக்கும் இப்போ பாரு, ஒரு நிர்வாகத்தில் ஒரு பணியாளரை எவ்வாறு நியமிக்க வேண்டும் என்பதற்கான கட்டளைகளை, வழிமுறைகளை, கருத்துக்களை, அறிவுரைகளை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் மிக அருமையாக எழுதி வைத்திருக்கிறார் என்றால் இதைவிட ஒரு பொக்கிஷம் வேறு எதுவும் கிடையாது. அப்போது நம்முடைய வாழ்க்கை நெறியில் பார்த்தீங்கன்னாக்கா பொருள் இலக்கணத்தில் அறம், பொருள், இன்பம், வீடு என்று தான் நாம் பார்த்துருக்குறோம். அறம், பொருள், இன்பம், வீடு. இப்போ வீடு பேருன்றது தெய்வ நிலைக்கு செல்வதற்காக செய்யக்கூடிய செயல்கள். ஆனால் இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பணியாளரை நாம் நியமிப்பதற்கு நாம் அந்த பணியாளரிடம் உள்ள 4 விதமான கருத்துக்களை நாம் ஆராய வேண்டும். ஒன்று அறம், பொருள், இன்பம், உயிரச்சம். அங்கே வீடுன்றது இங்கே உயிரச்சமாக மாறுது. இந்த 4ம் திறம் தெளிந்த அவரிடம் இருக்கக்கூடிய திறமை. அதாவது ஒரு உயர் பதவிக்கு நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு? நேர்மை உடையவரா? அறம் என்றால் நன்மை, தீமை. அதில் நன்மையை அறம் என்று குறிக்கும். அதுதான் நன்மை, தீமை. அவர் நல்ல பழக்கம் உடையவரா, தீய பழக்கம் உடையவரா என்ற பொருளை நாம் அறத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஈவு இறக்கம் இல்லாத ஒரு ஆளை கொண்டாந்து நாம் பணியில் வச்சிட்டோம்னா அவன் கடமுடான்னு இருப்பான். அதனால் நன்மை
விரும்பக்கூடிய அன்பர்களை தேர்ந்தெடுக்கணும். அதனால் அறத்தை பார்க்குறோம். அப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பொருள். அவர் ஏற்கனவே வசதியானவரா வசதி இல்லாதவனா, பொருளை கண்டு மயங்குபவனா மயங்காதவனா. ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறேன், வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்குது. அந்த ஏற்கனவே அந்த கம்பெனியில் பணி செய்யக்கூடியவர் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்டர்வியூக்கு வர்றவங்கள செக் பண்ணுறாங்க. அப்போது ஒருத்தர் இன்டர்வியூக்கு வராரு. அவருக்கு முன்னாடி அவருக்கு போன பிற்பாடு காசு, ஒரு கட்டு காசு போட்டுட்டு, பணத்தை போட்டுட்டு, ஐயா அங்கே பணம் இருக்குது உங்கள்கிட்ட பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு, ஆமாம் எண்ணித்தான் நான் மறந்துட்டு போகும்போது எப்படியோ விழுந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கி வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இவங்க பணத்துக்கு ஆசைப்படுறவங்க, இவங்க பணத்துக்கு ஆசைப்படுறவங்க. ஒருத்தர் வருவாங்க, அவங்க ஏம்மா காசு விழுந்து கிடக்குது உங்கள்கிட்ட பாருங்கன்னா, இது என்னது கிடையாது, இங்கே உங்கள் கம்பெனியில் தான் யாராவது விட்டுருப்பாங்க, தயவுசெய்து இதை நீங்கள் வச்சுருந்து அவங்க யாருன்னு பார்த்து அவங்கக்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த புள்ளையை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா இது பணத்துக்கு ஆசைப்படாது. அந்த மாதிரி பொருள் மீது ஆசை உள்ளவரா. அதுக்கு அடுத்தது இன்பம். இன்பம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையுமே எல்லா இன்பத்திற்கும் ஆளாகக்கூடியவர்கள். அதாவது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய 5 புலன்கள், இந்த 5 புலன்களுமே ஏதாவது ஒரு இன்பத்திற்கு நம்மை ஆசை அந்த மாயை என்று சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம ஆட்பட்டு கொண்டு இருக்கின்றோம். கண் ஒரு சிலதை பார்க்கணுன்னு ஆசைப்படும், மூக்கு ஒரு சிலதை நுகரணும்னு ஆசைப்படும், வாய் ஒரு சிலதை பேசணும்னு ஆசைப்படும், உடம்பு ஒரு சில உணர்வுக்கு ஆட்படணும்னு ஆசைப்படும். இந்த மாதிரி இன்பம் நுகர்வதற்கு தன்னை விருப்பமுடையவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். அந்த மாதிரி அவங்க ஏதாவது இன்பத்துக்கு ஆட்படக்கூடியவர்களா என்பதை நாம் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் உயிரச்சம். நான் அன்பர்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த திருக்குறளில் இன்னாண்ட பொருள் என்ன கொடுத்திருந்தாலும் அதை நான் ஒரு முறை வாசித்தா கூட நான் இந்த திருக்குறளுக்கு எப்படி பொருள் எடுத்துக்கொள்கிறேன் என்பதை மட்டும்தான் இங்கே நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சிலது அவங்க எழுதியிருப்பாங்க, இவங்களுடைய கண்ணோட்டத்தில் அவங்களுடைய பொருள் எழுதியிருப்பாங்க. என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் இந்த திருக்குறளுக்கான பொருளை பெரும்பாலும் என்னுடைய கண்ணோட்டத்தில் இந்த திருக்குறளை நான் சொல்லுவேன். அங்கே சொல்லியிருக்கிறது வருவேன், இருந்தாலும் இதை சொல்லுவேன். இப்போ நாம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு அடுத்தது உயிரச்சம். அதுக்கு அடுத்து அந்த அதாவது பொருளுக்கு ஆசைப்படாதவர்களை எடுத்துக்கிறோம். இன்பத்திற்கு ஆட்படாதவர்கள். இன்பம் என்பது எல்லா நேரத்திலையும் இன்பமே நாம் துய்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம வாழறது இன்பம் பெறுவதற்கு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதுக்காக நான் காலையிலேருந்து 24 மணி நேரம் இன்பத்தை அனுபவிச்சுன்னா எப்போ உழைக்கிறது, எப்போ சாப்பிட்றது, மற்றவங்களுக்கு எப்போ உதவி செய்கிறது, இதெல்லாம் இருக்குது. அதனால் இன்பம் மட்டுமே நமக்கு குறிக்கோள் கிடையாது. அதுக்கு அடுத்தது உயிரச்சம். இங்கே இவங்க சொல்லும் பொழுது இவற்றையெல்லாம் தக்க முறையில் ஆராய்ந்து அவருக்கு உயிர் ஆசை இருக்குதா. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்னுடைய குருநாதர் இதை சொல்லிவிட்டார், குருநாதர் சொல்கிறாரு, தம்பி இந்த ஏரியில் இந்த கரையிலேருந்து அந்த இடத்துல குதி அப்படின்னு சொன்னான்னா ஒரு சீடை என்ன பண்ணால் ஏறி குச்சிக்குவான். அப்போது இன்னொருத்தர் வந்து கேட்பான், ஏன்பா ஒரு நாள் அவனுக்கு தான் அறிவில்லை, உனக்கு குதிரானா நீமானு குதிக்கிறியானா, இல்லை நான் அவரை குருநாதராக ஏற்றுக்கொண்டேன். இதில் உயிரச்சம் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பணியில் நாம் ஈடுபட்டோம் என்றால் அங்கே நமக்கு கடமை மட்டுமே முக்கியமானதாக இருக்க வேண்டும். நமக்கு 1/2 மணி நேரம் கொடுத்துருக்குறாங்க, இந்த 1/2 மணி நேரத்தில் என்னால் 10 திருக்குறளுக்கும் போக முடியுமான்னு தெரியல, டைம் ஆகிடுச்சுன்னா கடகடன்னு சொல்லிடுறேன். இல்லைனாலும் என்னால் முடிந்த திருக்குறளுக்கு மட்டும் தெளிவாக விளக்கத்தை நாம் பார்த்துன்னு போவோம். ஏன்னா அப்படியே படிச்சுட்டு சொல்லிட்டு போகிறதுக்கு எனக்கு வராது. அதுக்கு அடுத்தது உயிரச்சம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவன் கடமையில் இருக்கும் பொழுது தன்னுடைய உயிரை பெரிதாக மதிக்காமல் கடமையை பெரிதாக மதிக்க வேண்டும். அப்போது ஏன்னா ஒருத்தவங்க போர்க்காலத்துக்கு, ஏன்னா இது அரசனுக்கு சொல்லப்பட்டது, போர்க்காலத்துக்கு போகிறாங்க அப்படின்னா எதிரி நாட்டில் வீரன்
வந்து வெட்டுவான் இல்லையா, கொலை பண்ணுவான். கொலை பண்ணும்போது ஐயையோ சாமி என்னை விட்டா போதும், நான் தெரியாமல் இந்த படைக்கு வந்துட்டேன், நான் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிருக்கு பயந்து புறமுதுகிட்டு ஓடுவனை கூட்டாந்து நாம் படையில் வச்சோம்னா அந்த படை விளங்குமா? அரசன் வெற்றி பெற முடியுமா? வாழ்க்கை நல்லா இருக்குமா? நாடு நல்லா இருக்குமா? அதனால் உயிர் அச்சம் என்று சொல்லும் பொழுது கடமையை முதன்மைப்படுத்தி கடமைக்காக உழைக்க வேண்டும் என நினைப்பவர்களை நாம் பணி அமர்த்த வேண்டும். அதனால் அவங்களுக்கு உயிரச்சம் என்பது கூடாது. அதற்கு பதிலாக கடமையை ஆற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த கடமை உணர்வு இருக்கணும். அதை தான் அங்கே திருவள்ளுவர் சொல்ல வராருன்னு நான் நினைக்கிறேன். அந்த 4 விதமாக அறம் நல்லவனா கெட்டவனா, பொருளுக்கு ஆசைப்படுபவனா படாதவனா, இன்பத்திலேயே மூழ்கி கிடக்கணும்னு நினைப்பானா இல்லை கடமையில் இருப்பானா. ஏன்னா இன்றைக்கி கூட நாம் நிறைய பேர் பார்க்குறோம், நாம் வேலை செய்கிற இடத்துல கொஞ்ச நேரம் கேப்பு கிடச்சா போதும் உடனே செல்ஃபோனை எடுத்து நோண்டின்னு ரீல்ஸ் பார்த்துன்னுக்கிறோம். ஏன்பா உனக்கு இங்கே வேலை இருக்குதுன்னு வரும்போது தான் ஐயோ ஒரு நிமிஷத்தை வேறுங்க மூடி வச்சுட்டு வரோம். அப்போது இது கூட ஒரு இன்பம் தான். ஏதோ பெண்ணை விரும்புவது, பொருளை விரும்புவது, சுகத்தை விரும்புவதுன்னா பணி செய்யக்கூடிய காலத்திலே படத்தை பார்த்து கொண்டிருப்பதும் ஒரு இன்பம் தான். அது நம்ம ரிலாக்ஸுக்காக தான். அப்படின்னா நமக்கு ஓய்வு நேரம்னு ஒன்று இருக்கும். அந்த ஓய்வு நேரத்தில் நாம் கொஞ்ச நேரம் அதை பயன்படுத்தின்னு இருக்கணும். அதுக்காக நாம் எல்லா நேரத்தையுமே நாம் படமே பார்த்துன்னு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இன்பம், அதுக்கு அடுத்தது உயிரச்சம். இந்த 4 விதத்தையும் ஆராய வேண்டும். ஆராய்ந்து தான் தெளிந்து அதை முதல்ல என்ன பண்ணணும், தெரிந்து இது எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் இவன் நல்லவன் தான், இந்த விதத்தில் இவன் நல்லவனாக இருக்கிறான், இவனை நாம் தேர்ந்தெடுத்து படையில் வைக்கலாம் என்று நாம் முடிவெடுக்க வேண்டும். ஒரு கம்பெனியில் வச்சாலும் இதேமாரி தான். இப்போ நம்ம அரசன் என்ற இடத்துல ஒரு கம்பெனியினுடைய நிர்வாகியாக நீங்கள் நினச்சிக்கலாம். ஒரு வீட்டில் வேலைக்காரங்களை வைக்கிறது தந்தால் கூட அந்த மாதிரி வச்சுக்கலாம். வேலைக்காரமாக ஒருத்தவங்களை நம்ம வேலைக்கு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 10 ரூபா தாளை வாசலில் போட்டு அந்த அம்மா எடுத்து நம்மகிட்ட கொடுக்குதா, அது எத்தும் போதான்றதை பார்த்து கண்காணிச்சினாவே அவங்க எதில் விருப்பம் உடையவர்கள் என்பதை நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த மாதிரி அதுக்கு அடுத்ததாக 2வது திருக்குறளுக்கு நாம் வர்றோம். குடி பிறந்து குற்றத்தின் நீங்கி வடு பரியும் நான் உடையான் சுட்டே தெளி. குடி பிறந்து குற்றத்தின் நீங்கி வடு பரியும் நானுடையான் சுட்டே தெளி. இந்த குடி பிறந்து அப்படின்னு சொல்லும் பொழுது உயர்ந்த அரச பணிக்கு நல்ல குடும்பத்தில் பிறந்தவராகவும், செருக்கு, கோபம், கீழ்மை, மதம் முதலிய குற்றங்கள் அற்றவராகவும், மானம் உடையவராகவும், எல்லாவற்றிற்கும் மேலாக பழி பாவங்களுக்கு வெட்கப்படுபவராகவும் உள்ள திறமைசாலியை நியமித்த வேண்டும் என்று இதிலே பொருள் கூறியிருக்கிறது. இதனுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா சத்யா கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா எழுதியிருக்கிறார். இருந்தாலும் இப்போ நாம் நம்முடைய விளக்கத்துக்கு வந்தோம்னா, குடி பிறந்து அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயர்ந்த ஜாதியில் பிறக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. நல்ல குடும்பம் அப்படின்னு, நல்ல ஜாதி, இந்த ஜாதியில் பிறந்தவங்கெல்லாம் நல்லவங்களாக இருப்பாங்க, இந்த ஜாதியில் பிறந்தவங்கெல்லாம் இப்படியெல்லாம் இல்லாமல் அதுக்கு பேர் குடிப்பிறத்தல் கிடையாது. நம்முடைய பொதுவான வாழ்க்கையானா ஜாதின்ற திருவள்ளுவர் காலத்தில் கிடையாது. ஆனால் உயர்குடி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உயர்ந்த நெறிகளை பின்பற்றி வாழக்கூடிய குடும்பம், அதான் உயர்குடின்னு பேர். எல்லாருமே நெறியில் இருந்து வாழறாங்களா, சுத்தபத்தமாக இருக்காங்களா, இறைவனை வழிபாடு செய்கிறார்களா, பொய் சொல்லாமல் இருக்கிறாங்களா, திருடு போட்டி சண்டைன்னு போகாமல் இருக்கிறாங்களா, இந்த மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்து வாழ்கிறார்களா, இந்த மாதிரியான அவங்க குடும்பமே அந்த மாதிரி நல்ல பேரும் புகழமாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்காங்களா, இந்த மாதிரி அவங்களுடைய குடியை பார்க்க வேண்டும். குடி நல்ல குடும்பத்திலே பிறந்து குற்றத்தின் நீங்கி குற்றமான செயல்களை செய்வதற்கு அஞ்ச வேண்டும். அந்த இதுவெல்லாம் அவங்க குடும்பத்தில் எந்த விதமான கெட்ட பேரும் ஊரில் கிடையாது. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல குணம் படைத்தவர்கள் தான். அவங்க எல்லாருமே உழைப்பாங்க, வாழ்வாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க, விழாவில் கலந்துக்குவாங்க,
இந்த மாதிரி பெரும் புகழை உடைய குடும்பம் அதுதான் உயர் குடும்பம்னு பேர். அப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்து குற்றமான செயல்களில் இதுவரையிலும் ஈடுபடாமல் நற்செயல்களையே செய்யக்கூடியவர்களாக இருந்து குற்றத்தின் நீங்கி வடுபரியும் நான் உடையான். அதுக்கப்புறம் அந்த குற்றம் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா செருக்கு, ஒவ்வொருத்தனுக்கும் கோபம் வரும், ஆணவம் இருக்கும். செருக்கு என்றால் ஆணவம். நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, யார்கிட்ட என்ன பேசுகிற தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செருக்கு இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கனாக்கா, என்ன மாதிரி சிவனடியார்களுக்கு ஒரு செருக்கு இருக்கும். என்னான்னு கேட்டிங்கன்னா அது நற்செருக்கு. அதை நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். அந்த ஒரு பாட்டு ஒன்று வரும், என்ன அதுன்னு கேட்டினா, பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. அதுக்கு அது என்ன சொல்லணும், இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு போய் கருடனை பார்த்து கேட்குதான், அண்ணா கருடா சௌக்கியமானு கேட்குதான். காரணம் என்னங்கன்னா, பாம்பை பார்த்த உடனே கருடன் அழகாக எடுத்துன்னு போய் கடிச்சு சாப்பிட்டு கொலை பண்ணிடும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய கொலைக்காரனை பார்த்து பாம்பு கேட்குதுன்னா சௌக்கியமா அப்படின்னு. ஏன்னா பயம் கிடையாது, செருக்கு அங்கே இருக்குது. நான் யார்கிட்ட இருக்கேன்னு தெரியுமா, எங்கள் ஐயா கிட்ட இருக்கேன், என்ன நீ எதுவும் பண்ண முடியாது. அந்த செருக்குன்னு கூட அங்கே சொல்ல முடியாது. அங்கே என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இறைவன் இருக்கிறார் என்ற ஒரு துணிச்சல். அப்போது எதிரியை பார்த்தே நாம் கேட்கலாம் அப்படின்றத கூட நான் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்லை. அதனால் அதை விட்டுடும். அந்த இடத்துல செருக்குக்கு அதை சொல்கிறத விட சாதாரணமாகவே செருக்கு, நான் யார் தெரியுமா, எவ்வளோ பணம் வச்சுருக்கு தெரியுமா, நான் யார், நீங்கள் யார்கிட்ட பேசினது தெரியுமா. இன்றைக்கி நிறைய பேர் கம்பெனியில் முதலாளியாக இருக்கிறவங்களாம் இதை தான் சொல்லின்னு தெரிகிறான். முதலாளியாக இல்லாத இருக்கிறவனும் அப்படி தான் சொல்லின்னு தெரிகிறான். தெருவில் போன அந்த ரவுடி பசங்களாம் நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமான்னு நிறைய பேர் எவ்வளோ பேர் இப்படி தான் கேட்டுன்னு வச்சாங்க. நான் யார் தெரியுமா, எவனே தெரியல. அவன்லாம் எல்லாம் தெரியும். அவன் ஒரு ஆக்சிடென்ட் கையை காலை உடச்சின்னு உக்காந்தாக்கா நீ யாருன்னு தெரியும். யார்கிட்டாவது ஒரு வசதியும் பொருள் இல்லாமல் மற்றவன்கிட்ட பொருள் கேட்க போகும்போது நீ யாருன்னு தெரியும். ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்கள், எங்கே இருக்கிறீங்க? அவர் ரவி அனுப்பிட்டேனே நான். இப்போ பாருங்க, நீங்கள் ஏரிக்காரிலேருந்து வந்துன்னு இருக்கீங்கல்ல, இடது கை பக்கம் திரும்புங்க. இடது கை ஒரே ஒரு பனை மரத்துக்கு பக்கத்தில் ரோடு கிடாருங்க பாரு, மண் பாதை. அதே நேரம் இருந்து முட்டினீங்கன்னாக்கா நம்ம வீடு பக்கத்தில் தான். அது அப்படியே அந்த உள்ள சந்து வண்டி அங்கே நிறுத்திட்டு சந்து வந்தீங்கன்னா நம்ம வீடு வந்துடுவோம். இடையூறுக்கு மன்னிக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி கோபம் வரக்கூடாது. ஒரு சிலருக்கெல்லாம் புசுன்னு கோபம் வரும். அந்த மாதிரி எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுபவர்களை நாம் கூட்டாந்து வேலைக்கு வச்சுக்கணும். தம்பி காலையில் வெளியே கிளம்பி போங்க அப்படின்னா, நான் சாப்பிடவே இல்லை, காலையில் போக சொல்லின்னு இருக்கிறீங்க, அதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பணியாளர்கள் எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டான்னாக்கா அந்த பணி சிறக்காது. அதனால் கோபம் கீழ்மையான செயல்கள், அதாவது ரொம்ப கீழ்த்தரமான செயல்களை செய்வதற்கு ஒரு சிலர் விரும்புவார்கள். அப்புறம் மதம் பிடிச்சி போய் திரிவான், நான் என்னத்துக்கு இவனுக்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான அந்த மாதிரியான குணங்கள் உடையவர்களை தவிர்த்து இவன் யார், எப்படிப்பட்டவன் என்பதை நாம் தெளிய வேண்டும். நான்கின் உடையான் சுட்டே தெளிவு. இந்த 4 விதமான குணங்களையும் நன்கு ஆராய்ந்து அதுக்கப்புறம் அவனை தெளிய வேண்டும். இன்டர்வியூவில் இப்படியெல்லாம் நாம் தெளிவு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கு அடுத்தது 3வது திருக்குறளாக வரும் பொழுது, அரிய கற்று ஆசற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்மை அரிதே வெளிர். கற்க வேண்டிய நூல்களையெல்லாம் முற்ற கற்று தேர்ந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த குற்றங்களிலெல்லாம் நீங்கிய அறிவாளிகளிடம் சில சமயம் ஆராய்ந்து பார்த்தால் அறியாமை வெளிப்படும். அத்தகைய அறியாமையும் கூட இல்லாத நேர்மையாளர்களையே தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கல்வி அறிவு இல்லை அந்த அனுபவ அறிவு அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும்.
ஒவ்வொரு துறையை பற்றியும் ஒரு சிலருக்கு குறைவான கொஞ்சம் நாலேஜ் அறிவு இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அந்த குறைவான அறிவை வைத்து கொண்டு தனக்கு எல்லாம் தெரிந்ததை போலவே அப்படியே காட்சிப்படுத்துவாங்க, சீன் போடுவாங்க. அப்புறம் அவனை கூட்டாந்து அதை கொஞ்சம் இது என்ன அது என்ன அது என்ன நாம் திரும்ப திரும்ப கேள்வி கேட்கும் பார்த்தோம்னா, ஐயா எனக்கு இது இவ்வளோ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி அவனுக்கு அந்த துறையை பற்றிய எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுன்றது அவனை பழகி பார்க்கும்போது தான் தெரியும். அதனால் குறைந்த அறிவு உடையவர்கள் தன்னை பேரறிவு உடையவர்களாக காண்பித்து கொள்வார்கள். அதை இவன் உண்மையிலே பேரறிவு படைத்தவனா அப்படின்னு நாம் கொஞ்சம் ஆய்ந்து பார்க்க வேண்டும். அறிய கற்று அவன் நான் இதை படிச்சிருக்கிறேன் அதை படிச்சிருக்கிறேன் அப்படின்னு. இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்கிட்ட சொல்லும்பொழுது சொல்லுவேன், நான் பைபிள் முடிச்சிட்டேன், திருக்குரான் முடிச்சிட்டேன், நம்முடைய பிடகம் முடிச்சிட்டேன், இந்த மாதிரி எல்லா நூல்களையும் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். படிக்கலைங்களா ஐயான்னு கேட்காதீங்க, படிச்சுட்டு தான். ஆனால் படிச்சிருந்தாலும் அதில் நமக்கு புலமை இருக்கிறதா, ஆழ்ந்த அறிவு இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு முழுசாக இருக்காது. ஏன்னா ஆண்டவன் எனக்கு நிலையான, அதாவது நிறைவான, அதாவது மறந்து போகாமல் இருக்கக்கூடிய நினைவாற்றலை எனக்கு கொடுக்கல. படிப்பேன், எல்லாத்தையுமே படிச்சிருவேன், ஓரளவுக்கு தான் ஞாபகம் இருக்கும், மீதியம் மறந்துடுவோம். அப்போது நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு தெரியுமானாக்கா எல்லா நூலில் இருந்து என்னால் டக்குன்னு உடனே எடுத்துக்காட்டு சொல்ல தெரியாது. அந்த மாதிரி தான் நிறைய கற்று இருந்தாலும், நிறைய பேர் நிறைய கற்று இருந்தாலும் அவர்களுக்கு அதிலே முழுமையான ஞானம் இருக்கிறதா? அறிய கற்று ஆசற்றார். அதில் முழுமையான ஞானம் இருந்து அதிலே குற்றம் வரக்கூடாது, தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நிறைய நம்முடைய திருக்குறள் நூல்களில் சில நேரத்திலலாம் நான் நிறைய அந்த ஆசிரியர்கள், உரையாசிரியர்களை எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு உரையாசிரியரும் ஒவ்வொரு விதமாக கருத்துக்களை சொல்லி கொண்டு இருப்பார்கள், இப்பொழுது நான் சொல்லி கொண்டு இருப்பதை போல. ஆனால் அது எது சரியானது, எதை முன்னிறுத்தி திருவள்ளுவர் எழுதியிருப்பார் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த மாதிரி தான் அறிய கற்று ஆசற்றார். அதில் நிறைய கற்று அதில் எந்த விதமான பிழையும் இல்லாமல் சரியாக செல்கின்றவர், கற்றறிந்தவர்களுக்கான பாதையிலே கடந்து செல்பவர்கள், அதுதான் ஆசற்றார், குற்றங்களை அற்றவர்கள். கண்ணும் தெரியுங்கால். அப்படிப்பட்ட அவங்கக்கிட்ட கூட நாம் கொஞ்சம் அணுகி பார்த்தோம்னா, கிட்ட பழகி பார்த்தோம்னா அவங்கக்கிட்டேயும் சில வீக்னஸ் இருக்கும். இதுதான் வள்ளுவருடைய பெரிய ஞானம். எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும், எல்லார்கிட்டையுமே ஏதோ ஒரு இடத்துல ஒரு வீக்னஸ் இருக்கும். அந்த வீக்னஸ் என்பது, பலவீனம் என்பது, நாம் வைக்கக்கூடிய பணி, அமர்த்தக்கூடிய அந்த பணிக்கு இது பாதிக்குமா பாதிக்காதா அப்படின்றத முடிவு பண்ணணும். நாம் வைக்கக்கூடிய பணிக்கு அந்த அவருடைய பலவீனம் பாதிப்பு இல்லாதது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அவரை வச்சுக்கலாம். அவருடைய பலவீனம் இப்போ ஏன்னா ஒரு சிலர் பணியில் அமர்த்துவான், அவங்களுக்கு ஒரு 40 பேர் 50 பேர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு பவர் கொடுப்போம். அவன் பெண்கள் விஷயத்தில் வழியக்கூடியவனாக இருந்தான்னா, நல்லா வேலை செய்கிறவங்க பணி செஞ்சுன்னு இருப்பாங்க, அவங்கள எரிஞ்சு விழுந்துட்டு நல்லா அழகாக இருக்கிறவங்க கலராக இருக்கிறவங்கள பார்த்து வழிஞ்சின்னு இவனும் நாசமாக போவான், அந்த கம்பெனியும் வீணாக போகும். அதனால தான் அவர்கள் அசார்ந்த துறையிலே எந்த அளவுக்கு அறிவு பெற்றவர்களாக இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பலவீனம் அவர்களிடம் இருக்கிறதா என்பதை ஆராய வேண்டாம். அதுதான் அறிய கற்று. நான் என்னுடைய என்ஜினியரிங் தொழிலில் என்னுடைய படிப்பில் நான் 99% கோல்டு மெடல் வேர்ல்டு லெவலில் நான் அவார்டு வாங்கியிருக்கிறேன் அப்படின்லாம் நிறைய பேர் இருப்பானுவோ. ஆனால் இருந்தாலும் அவனை தூக்கி ஒரு மேனேஜராக போட்ட உடனே அங்கே யார்கிட்டையாவது தவறாக நடந்துக்குவான். தவறாக நடந்த நடத்தையிலே தவறு இருக்கும். இந்த மாதிரி தான் அவங்க அறிவு நல்ல பெற்றிருந்தாலும் அவர்களிடம் சில குற்றங்கள், குற்றங்கள், பலவீனம் இருக்கும்.
அதெல்லாம் இருக்குதா பார்த்து கண்ணும் தெரியுங்கால் இன்மை அறிந்து அந்த மாதிரியெல்லாம் இல்லை. உண்மையாகவே அவர் நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்ல அறிவு இருக்குது. ஆனால் அவர்கிட்ட நம்முடைய கம்பெனியுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய பிழைகள், குற்றங்கள், பலவீனங்கள் எதுவும் இல்லை. அவர் நிச்சயமாக கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பார். வைக்கலான்னு தெரிஞ்சாதான் அவரை நாம் தேர்ந்தெடுக்கணும். இப்போது 3 திருக்குறளை நாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஒரு அருமையான இல்லைங்க, நான் பார்த்தேன் அவர்கிட்ட சில குற்றங்கள் எல்லாம் இருக்குது தான். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்வதை போல் எந்த மனிதராக இருந்தாலும் பர்சனலாக அவங்களுடைய தனக்காக வரும் பொழுது ஏதாவது ஒரு சில இச்சைகள், ஆசைகள், ஏதோ ஒரு சில செயல்கள் இருக்கும் தான். நாம் எப்பயுமே ஒருத்தரை அவங்க இந்த மாதிரி பழக்கம் உடையவங்க அவங்களெல்லாம் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா சில நேரத்தில் அந்த ஒரு செயலுக்கு அவரை விட்டால் வேறு ஆளே இல்லை அப்படின்னா இந்த கொள்கைக்காக நாம் அவரை இழந்துடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரையில் ஒருத்தருக்கு பர்சனல் என்பது அவர் சார்ந்தது. அவர் ஏதாவது பண்ணிட்டு போகிறார், அவர் படுத்துக்கும்போது கொட்டை அடிச்சு தூங்குறாரு, கெட்ட பழக்கம். அவர் படுத்துக்கும்போது ஏதாவது வர இந்த மாதிரி சொல்கிறோம், வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணுவார். அது எதாவது பண்ணுவார், வீட்டுக்குள்ளே கதவு சாத்தினா அவருக்குள்ளே எந்த கெட்ட பழக்கமாக இருக்குது நல்ல பழக்கமாக இருக்குது அதை பற்றி கவலை கிடையாது. நான் சொல்கிறது என்னன்னா, அவர் வீட்டுக்கு வெளியே சமுதாயத்தில் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டிலேருந்து சமுதாயத்தில் வாசப்படி தன்னுடைய வாசப்படிக்கு வெளியில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களோடு ஏதாவது தவறான பழக்கமுடையவரா, கெட்ட பழக்கமுடையவரா, அவரால் இந்த சமுதாயம் ஏதாவது பாதிக்கப்படுகிறதா, யாருடைய குடும்பமாவது கெடுகிறதா அப்படின்றத பார்க்கணும். அப்போ அதே சமயத்தில் அவரிடம் சில கெட்ட பழக்கம் இருந்ததுன்னா ஒரு பணி நேரத்தில் இந்த கெட்ட பழக்கத்துக்காக இப்போ இங்கே போய் வராரு அப்படின்னு நாம் சொல்லக்கூடியதுனா பணி பாதிக்கும். அப்போது அதை தான் நாம் திருவள்ளுவர் சொல்லும் பொழுது ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி கெட்ட பழக்கம் இருக்குது, ஆனால் அவர் நல்லா திறமைசாலி, அவர் நாம் வேலைக்கு வச்சுக்கலாமா அப்படின்லாம் நாம் கேட்டோம்னா அவர் என்ன சொல்கிறாரு, குணம் நாடி. அவர்கிட்ட இருக்கக்கூடிய குணம், அவர் எப்படி ஒரு தொழிலில் இறங்கினா எப்படி என்ன வேலை செய்வார். ஏன்னா இப்போ ஒரு சில ஆர்டிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா படம் வரைவாங்க, ராத்திரி மணிக்கணக்காக உட்காந்து வரைவாங்க. எனக்கு தெரிஞ்ச நல்ல ஆர்டிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனால் படம் வரைஞ்சி முடிச்சுட்டு முதல் வேலையாக போய் ஒரு பக்கு தண்ணி அடிப்பாங்க. அப்போது அவங்கக்கிட்ட கெட்ட பழக்கம் இருக்குது தான். அந்த கெட்ட பழக்கம் அவர் தண்ணி அடிக்கிறவர் அவரெல்லாம் கூட்டாந்து நாம் ஆர்ட் வேலையை வச்சோம்னாக்கா அதெல்லாம் சரி வராது நாம் நினச்சோம் அப்படின்னா அவரை விட ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் வெளியில் கிடைக்க மாட்டாங்க. அப்போது நாம் என்ன பண்ணணும், ஒரு இடத்துல தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருங்க அப்படின்னா, குணம் நாடி. அவருடைய குணத்தை பாரு, அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றலை பாரு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல் பேராற்றல். யாருமே அந்த மாதிரி ஒரு ஓவியத்தை வரைய முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆற்றல் படைத்தவர். அப்போ அவருடைய குணம் நாடி, அவர்கிட்ட குற்றம் நாடி அவர் தண்ணி அடிப்பார். குற்றம் நாடி ரெண்டுத்தையும் பார்க்குறோம். எப்பெல்லாம் தண்ணி அடிப்பார், காலையிலேருந்து சாயந்தரம் வரலுமே தண்ணி அடிச்சுன்னு இருப்பாரா, தண்ணி அடிச்சுட்டு மற்றவங்கள்ட்ட கலாட்டா பண்ணுவாரா, வரவங்கள போகிறவங்கள பிடிச்சி இழுத்துன்னு இருப்பாரா, வம்பு அடிப்பாரா? இல்லை, தண்ணி தான் அடிப்பார், வம்பு அடிக்க மாட்டார். அவர் வேலையை தான் பார்ப்பார். சரி, அவர் வேலையை கரெக்டாக செய்வாரா? கரெக்டாக செய்வார். இந்த மாதிரியெல்லாம் குணம் நாடி குற்றம் நாடி ரெண்டுத்தையுமே ஆராய்ஞ்சி பார்த்து மிகை நாடி மிக்க குழலில் இதில் எது அதிகமானது, அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் அதிகமாக இருக்குதா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய தீய குணங்கள் அதிகமாக இருக்குதா என்பதை சிறிது நேரம் நன்கு ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு நாம் முடிவெடுக்க வேண்டும். இவர் வைக்கலாம், இவரை நாம் இந்த பணிக்கு மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி சில குற்றங்கள் இருக்கிறவங்கள நாம் முழுசாக நாம் நம்பிடக்கூடாது, இதுக்கு மட்டும் இவரை நாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த இதுக்கு மட்டும் பயன்படுத்துவதற்காக நாம் தெளிவாக அவரை இதுக்கு மட்டும்தான், அவர்கிட்ட இந்த குற்ற செயல் இருக்குது, ஆனால் இவர்கிட்ட இந்த நல்ல செயல் நிறையா இருக்குது, அந்த ஒரு நல்ல செயல் நிறையா இருக்கிறதுக்காக இந்த வேலைக்காக இவரை நாம் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிந்து நாம் பணி அமர்த்தணும். அப்போ நம்மகிட்டே ஒருத்தன் வருவான், போட்டு கொடுத்தே பேர் வாங்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க.
அவன் வேலை செய்ய மாட்டான், மற்றவன் என்ன செய்கிறான்றது மட்டும் சொல்லி சொல்லி நல்ல பேர் வாங்கிறதுக்காக வருவான். அப்போ ஒருத்தன் வருவான், ஐயா நீங்கள் வச்சிங்களே ஒருத்தருங்க வேலையா? ஆமாம். ஐயோ மகா மோசங்க ஐயா, வீட்டுக்கு போய் பார்த்தேன், அவன் வீட்டில் உட்காந்து மொட்டை மாடியில் தண்ணி அடிச்சுன்னு இருக்காங்க ஐயா, அம்மா மோசமானவனாக இருக்கான். சரி, அதுக்காக தாங்க ஐயா சொல்கிறேன், அவனெல்லாம் நம்பாதீங்க. சரி நீ போ. கம்பெனியில் எதனா தப்பு பண்ணானா? கம்பெனியில் எதுவும் தப்பு பண்ணல, ஆனால் இவ்வளோ மோசமானவன் வந்து எதுக்கு ஐயா அப்படின்னா அதை தான் நாம் பார்க்கணும். நம்முடைய இடத்துல அவன் நேர்மையாக இருக்கிறானா, எல்லா வேலையும் கரெக்டாக செய்கிறானா, அதை நாம் பார்க்கணும். அதுதான் மிகை நாடி, மிக்க குழல். எந்த காரணம் கொண்டும் நல்ல ஒரு தொழிலாளரை, நல்ல ஒரு பணியாளரை அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சமான கெட்ட பழக்கத்தை வைத்து நாம் இழந்து விடக்கூடாது. அதனால் எது அதிகமான குணம் அவர்கிட்ட இருக்குது என்பதை ஆராய்ந்து பார்த்து நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி குற்றம் இருக்கிறவங்கள நாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை எப்பயுமே நாம் கண்ணாக வச்சுக்கணும். இவன்கிட்ட இந்த கெட்ட பழக்கம் இருக்குது, அதுக்கு அவன் ஆட்படாமல் நம்முடைய பணியை செய்கிறானா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் திருவள்ளுவர் இதை சொல்கிறாரு. அவனுடைய குணத்தையும் நாட வேண்டும், குற்றத்தையும் நாட வேண்டும், ரெண்டுத்தையுமே நாம் தெரிஞ்சு வச்சுக்கின்னு தான் அவனை பணி அமர்த்தணும். அப்போ தான் இவன் எந்தெந்த தப்பு பண்ணுவான்றது நமக்கு தெரியும். அந்த தப்பு அதிகமாகச்சுன்னா இவன் இந்த தப்பு அவன் அதிகமாக போகும்போது கட் பண்ணி அவனை தம்பி நீ கிளம்பலான்னு சொல்லிடலாம். இல்லை இந்த மாதிரி ஆனால் போட்டு கொடுக்குறான் வந்து சொன்னானாக்கா சரி அவன் கரெக்டாக தான் இருக்கிறான், அவன் பணியில் கரெக்டாக இருந்துட்டு தப்பான பணி கொஞ்சமாக செஞ்சுன்னு இருக்கிறான் என்பதை நாம் கண்காணித்து கொள்ள வேண்டும். இதுக்காக தான் இந்த திருக்குறளை அங்கே வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு நிர்வாகம் செய்வது என்பது மிக 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 அதாவது கத்தியில் நடக்கிற மாதிரி. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நிர்வாகத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனால தான் நம்பிக்கைக்கு உரியவர்களை நாம் இப்படி ஒவ்வொரு நம்மிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பணியாளரை பற்றியும் நாம் தெரிந்து தெளிந்து இருக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த தெரிந்து தெளிதல்ல இதையெல்லாம் கொண்டாந்து வச்சிருக்கிறார் வள்ளுவர். அடுத்த திருக்குறளில் போகும்பொழுது பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். ஒருத்தவங்க சொல்லுவாங்க, என் கூட தான் அவனும் வேலைக்கு வந்தான், அவனை பார்த்தனாக்கா திடுத்திப்புன்னு கொண்டாந்து இந்த இடத்துல மேனேஜரை போட்டார், நான் வேலை செய்யறதுக்கு எனக்கு ஒரே வெக்கமாகுது. அவன்லாம் என்ன பையன், அவன் மம்புன மாதிரி வருவான், போவான், பூனை மாதிரி இருப்பான், ஒன்றும் அவன்கிட்ட ஒருத்தன்ட்ட கலன்னு பேசுகிறானா அந்த மாதிரி இருக்கிறான், அவனை கொண்டாந்து இந்த மாதிரி ஒரு போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புறம் பேசி கொண்டு இருப்பவர்களை எல்லாம் நாம் பார்க்கலாம். ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டேன்னா, திடுத்திப்புன்னு கொண்டாந்து போஸ்டிங் கொடுக்கல. ஒருத்தவன் பெருமையை அடைந்து கொண்டே செல்கிறான் என்றாலும் ஒருவன் சிறுமையாகிவை கெட்ட பேரே வாங்கின்னு போகிறானாலும் நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம்னா, ஏன் ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு நான் யார் தெரியுமா, யாராவது என்ன இந்த தெருவில் தப்பாக பேசுனீங்கன்னா கொன்னுடுவோம். யாரை பார்த்து என்ன பேசுகிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் போயிடுச்சு. எவனா தப்பாக பேசுனீங்க கொன்னுடுவன்னு சொல்கிறவன் எப்படி நல்லவனாக இருப்பான்? அவனை எப்படி நாம் நல்லதாக பேச முடியும்? அப்போது நாம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா அவங்ககிட்ட கீழ்மையான குணங்கள் இருக்கிறது. அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, தலைவரே நல்லா இருக்கிறீங்களா, வாங்க 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 வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா சொல்லிவிட்டு இப்படி போகாமல் படுபாய் கேமினேட் இவன் இவங்க ஊருக்கு பெரிய மனுஷன் சொல்லிட்டு திரியிறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாம் அவனை எதிர்த்தாவில் ஒரு மாதிரியும் அவன் போன பிற்பாடு ஒரு மாதிரியும் இகழ்ந்து பேசி கொண்டு இருப்போம். அப்போது இதுதான் மக்கள் நமக்கு பின்னாடி நம்மளை எவ்வாறு பேசுகிறார்கள் என்பது தான் நம்முடைய பெருமையா சிறுமையான்றது தெரியும். அது நமக்கு தெரியாது, நம்மளை இல்லாமல் மற்றவங்களுக்கு தெரியும். அப்போது ஒருவனுடைய புகழ் பெற்று விளங்குவதற்கும் அவன் கீழ்த்தரமாக நடந்து கொள்வதற்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அவன் பெரிய ஆள் கிட்ட பேசினா அவன் அந்த போஸ்டிங் கொடுத்தாங்க, அவன் வளர்ந்தான், இவன் இந்த பையன் கூட போனான் அதனால் கெட்டு போயிட்டான். ரெண்டுமே இல்லை அப்படின்றார் வள்ளுவர். அதாவது ஒரு பெரிய ஆள்கிட்ட நமக்கு தூக்கி விட்டு பெரிய ஆள் ஆனா என்பதும் ஒரு கெட்டவன் நம்மளை கெடுத்துட்டான் அப்படின்றதும் ரெண்டுமே கிடையாது. நான் மட்டும் நல்லா தாண்டா இருந்தேன், அந்த ஒரு படுபாவி வந்தான்,
ஒரே ஒரு சிகரெட்டை கொடுத்து பிடிடான்னு சொன்னான். சும்மா பிடிச்சி இழுத்து பாடுறான்னு சொன்னான். இழுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அது இதுன்னு கெட்ட பழக்கம், கஞ்சா அது இதுன்னு நான் வந்து ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கத்துக்கெல்லாம் ஆளாயிட்டேன். அவன் மட்டும் என்கிட்ட வராமல் இருந்தானாக்கா நான் நல்ல பையனாக இருந்திருப்பேன், நல்ல தொழிலாளராக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறதும், அவரு போஸ்டிங் கொடுத்தாரு, நல்ல சம்பளம் கொடுத்தாரு, அவர் மேல் வந்துன்னே இருக்கிறாரு, அவர் மட்டும் இல்லைனாக்கா இப்படி தான் இருந்திருப்பார் அப்படின்னு உயர்ந்த நிலைக்கு வந்தவனை பார்த்துட்டு சொல்கிறதும் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இது ரெண்டுமே மற்றவங்க காரணம் கிடையாது, அவங்கவுங்க தான். தத்தம் கருமமே காரணம். அவன் தான் சொல்கிறான்னாக்கா நீ இந்த சிகரெட்டை கொஞ்சம் பூடிடா அப்படின்னா நமக்கு எங்கே அறிவு போச்சு? ஒருத்தவன் தான் சொல்கிறான்னா இதை ஒரு பெக்கு ஒரே ஒரு மூடி மட்டும் குடிச்சு பாடுறா அப்படின்னு சொன்னான்னா நமக்கு எங்கே அறிவு போச்சு? காலையில் வந்து இந்த பணியை செய்யடான்னு சொல்லிட்டு முதலாளி கட்டளை ஏறாருனாக்கா நாம் செய்யாமல் விடணும் அப்படின்னா அங்கே தப்பு யாருக்கு நம்மக்கிட்ட இருக்குது? யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. இப்படி தான் எந்த செயல்லையும் ஒருவன் புகழ்பெற்று இருப்பதற்கும் இகழ்ச்சி பெற்று இருப்பதற்கும் காரணமாக இருப்பவங்க மற்றவங்க கிடையாது, அவரவர்களுடைய செயல்களே தான் காரணமாக அமையும். அதனால் நாம் ஆராயும் பொழுது அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யார் நியமிக்கிறாங்களோ அவங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பத்திலேருந்து ஒருத்தன் வரான், இப்போ நான் அவர் சொல்கிறார் குடி பிறந்து குற்றத்தின் நீங்கின்னு அவர் சொல்கிறாரு. அவன் நல்ல குடும்பத்தில் பிறக்கலை, ஆனால் அவனுடைய குணத்தை நாடும்போது நல்ல குணமாக இருக்குது. அவனுக்கு வேலைக்கு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன்னாக்கா அதை தான் நாம் பார்த்துக்கணும். அவன்கிட்ட இதை நம்பி கொடுத்து பார்க்கணும், செய்கிறானான்னு பார்த்து அவனுடைய செயலில் வரானான்னு பார்க்குறோம். அப்போ பார்க்கும்பொழுது அவன் என்ன பண்ணுறான்? அவன் பெருமையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறான். அவன் சிறுமைக்கும் அவன் வந்து மற்றவங்களுடைய பேச்சு கேட்டுன்னு வீணா போயின்னு இருக்கிறான். சிறுமைக்கும் அவர்களுடைய கருமமே கட்டளைகள், அவங்களுடைய செயல்பாடு தான். நாம் வளர்வதற்கும் நாம் வீழ்வதற்கும் காரணமாக இருப்பவர்கள் எந்த காரணம் கொண்டும் வேறு யாரும் கிடையாது. நம்முடைய செயல்கள் மட்டுமே அதற்கு காரணமாக அமையும். அதை தான் இதில் சொல்கிறார். அதனால் நாம் மற்றவனை வளர்கிறவனை பார்த்து பொறாமைப்படுவதும் இகழ்ந்த கேடுகட்ட செயலுக்கு பாட்டு இகழ்ந்து போவதும் அதற்கு காரணமாக இருப்பவர்கள் யார் என்றால் வேறு யாரும் கிடையாது, நாம தான். நம்மிடம் ஒரு தீய செயல் வருதுன்னா நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்மிடம் ஒரு பெருஞ்செயல் வருது, ஒரு புகழ் பெறுவதற்கு ஒரு செயல் செய்யணும்னா இறங்கி உடனே செய்தோம், அதில் காலதாமதம் காட்டக்கூடாது. இந்த மாதிரி யார் ஒருத்தவன் தன்னுடைய பணியில் சிறப்பாக செய்கிறானோ அவனுக்கு புகழ் கிடைக்கும், செய்யாதவனுக்கு இகழ்ச்சி கிடைக்கும். அற்றாரை தேறுதல் ஓம்புக மற்ற அவர் பற்றிலர் நாணார் பழி. சமுதாயத்தில் ஒட்டும் உறவும் ஒன்றும் இல்லாதவர்களை பெரும் பதவிக்கு தேர்ந்தெடுத்தல் கூடாது. ஒருத்தவனுக்கு சமுதாய பற்று கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு சமுதாய பற்று இல்லை இருக்கிறவங்க ரொம்ப குறைவாயிட்டாங்க. சமுதாய பற்று நமக்கு முக்கியமாக இருக்கணும். ஏன்னா சமுதாயம்தான் நாம் வாழ்வதற்கும் வீழ்வதற்கும் காரணமாக அமைகிறது. நாம் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா நல்ல சமுதாயம் நம்மை சுற்றி இருக்க வேண்டும், இல்லைன்னா நம்மளை வாழ விட மாட்டாங்க. அப்போது நாம் நல்லா இருக்கணும்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நல்லவங்களாக இருக்கிற மாதிரி அவங்களும் நல்ல வளர்ச்சியில் இருக்கிற மாதிரி நாம் செய்யணும். அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நாம் ஒரு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை நமக்கு வரணும். நாம் வீட்டுக்கு வந்துன்னு இருக்கிறோம், நம்ம மூணாவது வீட்டுக்காரன் ஒருத்தன் வண்டியில் பெட்ரோல் ஆகி போச்சு நடந்து வந்துன்னு இருக்கிறேன்னா, அப்போ நான் வண்டியில் பெட்ரோல் ஆகிடுச்சு போலது பொறுமையாக நான் வரேன்னா வந்தேன்னா நம்மகிட்ட மனிதாபிமானமே இல்லை. அப்போது நீங்கள் ஒரு நிமிஷம் என்ன வண்டி இங்கே நிறுத்துங்க, என் வண்டியில் வாங்க, நாம் வந்து பெட்ரோல் வாங்கி வந்து போட்டு அப்புறமா வண்டி எடுத்துக்கலாம், அவனுக்கு கவலைப்படாதீங்க, அந்த சுமையெல்லாம் நம்ம வண்டியில் வைங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருவர் உதவி செய்து வாழக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்கணும். நாம் பணி செய்து கொண்டு இருக்கிறோம், ஒருத்தருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, அவனுடைய பணியை சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் இருந்தால் தான் கம்பெனி நல்லாயிருக்கும். சார் எனக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க, இந்த சுவிட்சை போட சொன்னீங்க, இந்த சுவிட்சை நிறுத்த சொன்னீங்க, இதே பார்த்து நிறுத்த சொன்னீங்க, நான் பார்த்து நிறுறேன். பக்கத்தில் ஒருத்தன் மயக்கடிச்சு விடான தண்ணி தெரியலாம், அது என் டியூட்டி இல்லை சார்,
என் டியூட்டி தான் சார் அப்படின்னு ஒருத்தவன் வெறும் டியூட்டியை மட்டுமே எனக்கு என்னாவோ அதை மட்டுமே தான் நான் பார்ப்பேன். அடுத்தவன் பேரில் ஈவு இறக்கம் அந்த குணம்லாம் எனக்கு இருக்காது. எவன் எப்படி போனால் எனக்கு என்ன கிடையாது, என் டியூட்டியில் நான் கரெக்டாக இருக்கேன்னா அது மட்டும் கேட்டேன்னா, அவன் டியூட்டியில் கரெக்டாக இருந்தாலும் இந்த மாதிரி அடுத்தவர்களுக்கு நம்முடைய பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருந்தால் தான் அந்த கம்பெனி நல்லா இருக்கும். இல்லைனா அவன் டியூட்டி அவன் செய்ய முடியாமல் போகுது, அந்த பணியை அப்படியே டோட்டலாகவே முழுசுமாகவே என்ன பண்ணணுன்னு கேட்டால் காலியாகிடும். அப்போது ஒரு முதலாளியாகப்பட்டவர் என்ன பண்ணணுன்னு கேட்டால் தன்னுடைய பணியை சார்ந்து தன்னை சார்ந்தவர்கள் பணி செய்வதற்கும் அதன் மூலமாக தன்னை சார்ந்தவர் மூலமாக அந்த நிறுவனம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி உதவி செய்கிறான் பார். நிறுவனத்துக்காக உதவி செய்யலாம் கூட அவனுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற மனப்பான்மை இருக்குது பார். அவனை தேர்ந்தெடுத்தாதான் மற்றவனுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா இவன் கூட கொஞ்சம் அவனுக்காக உதவி செய்கிறதுக்காக அவனுடைய பணியை சேர்த்து பார்த்து கம்பெனி நல்லாயிருக்கும். அதனால் ஒருவரை நியமிக்கும் பொழுது அவங்ககிட்ட அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கிறதா, அந்த மாதிரியான மனப்பான்மை அற்றவரை, அதாங்க அற்றாருன்னா அதான் மனசில் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அற்றவரை தேர்தல் ஓம்புக. அது அந்த நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னா கதை காலி. மேலும் அவர் பற்றிலர், என் ஃப்ரெண்டுடா, என் கூட வேலை செய்கிறவன்டா, அவன் என் ஃப்ரெண்டுடா, அவன் எனக்கு ஃப்ரெண்டே இல்லைனா கூட என் கூட வேலை செய்கிறவன் என்னுடைய கொலீக்ஸ், அவனுக்கு எதனா ஒன்றுச்சுன்னா நான் எப்படி பார்த்துன்னு இருப்பேன், என்னால் இருக்க முடியாது அந்த மாதிரி அப்படின்னு ஒரு பற்று இருக்கணும். யாராக இருந்தாலும் பற்றுனா ஆசை கிடையாது. நிறைய பேர் பற்றுனா பற்றுக்கு மீனிங் 32 இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே மீனிங்கை எடுத்துக்கூடாது. இந்த இடத்துல பற்று என்பது நம்மை சார்ந்தவர்களிடத்தில் அன்பு, பாசம் அது இருக்கணும். அது இல்லை அப்படின்னா எவன் எக்கேடு கட்டால் எனக்கு என்ன கிடக்குது அப்படின்னு மட்டும் பற்று, அந்த பற்று இல்லாதவரை நாம் தேர்ந்தெடுத்தால் நமக்கு நாம் சார்ந்த தொழில் வீணாகிவிடும். அற்றாரை தேர்தல், அந்த மாதிரி பற்று இல்லாதவர்களை தேர்தல் ஒம்புக. மற்றவர் பற்றிலர் நானார் பழி, அவன் பழி பாவங்களுக்கு அஞ்ச மாட்டான். எதை வேணாலும் செய்வேன், எனக்கு இது தேவைப்பட்டது நான் செய்வேன், எனக்கு இது தேவை அதனால் நான் செய்தேன், உனக்கு தேவைன்னா நீ பார்த்துக்க, தேவைன்னா போயினாரு அப்படின்னு சொல்லிட்டு சுயநலத்தோடு நீ எனக்கு பழி வருது வராட்டி போது என்ன நல்லவன்னு சொல்கிறான் கெட்டவன்னு சொல்கிறான், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, என்னுடைய இன்பம்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பழி பாவங்களுக்கு அஞ்சாமல் இருக்கிறார்களே அவர்களை நாம் தேர்ந்தெடுத்தால் அவனுக்கு தேவையானதை மட்டும்தான் பார்ப்பானே தவிர நமக்கு, நம்முடைய நிர்வாகத்துக்கு, நம்முடைய படைக்கு, நம்முடைய அரசாட்சிக்கு, நம்முடைய கம்பெனிக்கு நல்லவனாக இருப்பான்னா இருக்க மாட்டான் சொல்றார். அதனால் சமுதாயத்தில் ஒட்டும் உறவும் ஒன்றுமில்லாதவர்களை பெரும் பதவிக்கு தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஏனெனில் அவர்கள் சமுதாயம் பற்றியோ மக்களை பற்றியோ கவலைப்பட மாட்டார்கள், பழிப்பாவத்திற்கு அஞ்ச மாட்டார்கள், திருடுவான் கொள்ளை அடிப்பான். இன்றைக்கி பார்த்தோன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா தெருவில் காணு போடுறான்னா ஒரு வீடியோவில் பார்க்குறேன், தெருவில் காணு போட்டு எல்லா பைப்பெல்லாம் தூக்கி வச்சுக்கிறேன், திறந்து பார்த்தா தண்ணி வரல, ஏன்டா இதுன்னு ஒரு பையன் வரான், நேராக அந்த காணு பைப்பு பிடிச்சி ஆட்டுறான், பைப்பு மட்டும் வருது, அந்த பைப்பு பின்னால் தரை கூட போகலை, சாண உயரம் பின்னால் நிற்கிது, காணே போடலை. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், தெருவில் கான் போட்டதாகவும் குடிநீர் குழாய் இணைப்பு கொடுத்ததாகவும் கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கி பயன்படுத்தினுக்கிறோம். இந்த மாதிரி ஏன்டா இந்த மாதிரி செஞ்சுருக்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லையா? எனக்கு என்ன வெக்கம் கிடையாது, நான் எலெக்ஷனுக்கு இவ்வளோ செலவு பண்ணேன், நான் சம்பாரிச்சிக்கிறேன், அவ்வளோதான். ஏன்டா நான் மனுஷனை நீ எதை வேணாலும் திட்டிக்க, அதை பற்றி கவலை கிடையாது, நான் நான் சம்பாரிச்சுக்குவேன். இந்த மாதிரி சொல்கிறவனை நாம் மறுபடியும் ஒரு முறை அவனை நம்ம ஊருக்கு தலைவனாக தேர்ந்தெடுத்தனா அந்த ஊர் நாசமாக போயிடும். அதை தான் அவர் சொல்கிறார், பழி பாவங்களுக்கு அஞ்சாதவனை போய் நாம் தேர்ந்தெடுத்தோம்னா நமக்கு என்ன பண்ணோம், அதனால் நன்மை கிடைக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் சமுதாய மக்களை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லாதவர்களாக இருந்தால் அவர் எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க, பழி பாவங்களுக்கு அஞ்ச மாட்டாங்க, யாருக்கும் அடங்கவும் மாட்டாங்க, அவன் இஷ்டத்துக்கு எதை செய்யணுமோ செஞ்சு அவனுடைய சுய லாபத்தை மட்டுமே தான் பார்ப்பார்கள்.
அவர்களை நாம் தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இது வர்றாரு. அவன் வேணாம் தேர்ந்தெடுத்தால் நம்ம கம்பெனிக்கு காலியாகிடும். அவன் முதலாளி நல்லா இருந்தால் எனக்குன்னா, நல்லா இல்லாட்டி எனக்குன்னா கிடக்குது, எனக்கு இந்த வேலையில் எந்த லாபம் கிடைக்குது, நான் பார்த்துன்னு போயினே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சுயலாபத்தை மட்டும்தான் பார்ப்பான். அதனால் அற்றாரை தேர்தல் விட்டுடு. அவர் பற்றிலர் நானார் பழி. அவன் ஏன் கேட்டேன்னாக அவன் தவறான செயல்களுக்கு அஞ்ச மாட்டான், அவனுடைய லாபத்தை மட்டும்தான் பார்ப்பான். காதன்மை கந்தா அறிவறியார் தேர்தல் பேதமை எல்லாம் தரும். ரொம்ப அருமையான ஒரு திருக்குறள். ஒரு நிர்வாகத்துக்கு நாம் ஒரு தொழில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டேன்னாக்கா, ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதில் எனக்கு தெரிஞ்சவங்கள அங்கே வேலைக்கு வைக்க மாட்டேன். ஏன்யா? தெரிஞ்சவங்கன்னு வைக்க மாட்டேன். அப்போது தெரியாதவங்கள வைப்பியா? ஆமாம், தெரியாதவங்கள தான் வைப்பேன். தெரிஞ்சவங்கன்னாக்க எனக்கு தெரிஞ்சவங்கன்னு வேலைக்கு வைக்க மாட்டேன், தொழிலை தெரிஞ்சவங்கன்னு வேலைக்கு வைப்பேன். தெரியாதவங்கள பேர் வைக்க மாட்டேன். எனக்கு தெரியாதவங்களாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஆனால் வேலைக்கு தெரியாதவங்கள வைக்க மாட்டேன். எனக்கு தெரியாதவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, வேலை தெரிஞ்சவனாக இருந்தாக்கா வைப்பேன். அப்போ இந்த தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னும் போது ஒருத்தர் வந்து கேட்பார், ஏன்டா தம்பி கம்பெனி தானே நடத்துகிறேன், நம்ம வீட்டு அக்கா பையன் தானே, ஒரு வேலை போட்டு கொடுக்கலாம்ல. வேலை போட்டு கொடுக்கலாம். வேலை இப்போது ஒருத்தர் இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க சொந்தக்காரன், நம்ம மாமா, நம்ம அக்கா, நம்ம சித்தப்பா, நம்ம பெரியப்பான்னு சொல்லிட்டு நம்ம வேலைக்கு கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, வேலை செய்ய நேரத்தில் இன்றைக்கி காலகட்டத்தில் அந்த பிள்ளைங்க போய் உட்காந்துன்னு வேலையை பார்க்காம செல்ஃபோன் நோண்டின்னு கிடக்குதுவோ. ஏன்டா இந்த வேலையை பார்த்து கஸ்டமர் வராங்க போகிறாங்க, ஏன்னா பார்க்கல, அதில் ஒன்றும் இல்லை, சும்மா மெசேஜ் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 24 மணி நேரம் மெசேஜே பார்த்துன்னு இருந்தால் வேலை எப்படி நடக்கும்? அதனால தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, தெரிஞ்சவங்க, என்கிட்ட அன்பு மிகுதியானவங்க, எனக்கு ரொம்ப பழக்கமானவங்க, எனக்கு ரொம்ப பாசமானவங்கன்னு ஒரு பதவியை ஒருவருக்கு கொடுக்காத. இந்த பொண்ணு அழகாக இருக்குது, ஒரு பதவியை கொடு. இவன் நல்லா செவப்பாக்குறான், இவனுக்கு ஒரு பதவியை கொடு. இவன் நம்ம சித்தப்பா பையன், அவனுக்கு பதவியை கொடு அப்படின்னு பதவியை கொடுக்காதன்னு சொல்கிறார் வள்ளுவர். பாருங்க, காதன்மை கந்தா அறியார் தேர்தல் பேதமை எல்லாம் தரும். அன்பு காரணமாக தகுதி இல்லாதவர்களை தேர்ந்தெடுக்க கூடாது. எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அன்பானவர்கள் அப்படின்னு தகுதி இல்லாதவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது. நிறைய நிர்வாகம் அதை தான் பண்ணுது. இன்றைக்கி நிறைய நிர்வாகத்தில் இருக்கிறோன்னா பார்த்தோன்னா, செவப்பாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான், படித்தவன் போய் சொல்ல மாட்டான், நல்லா மார்க் எடுக்கிறவன் போய் சொல்ல மாட்டான், நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு திருநீர் அணிஞ்சின்னு இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான். இந்த மாதிரி பொதுவான ஒரு கருத்தை நாமளே வைத்து முடிவெடுக்கக்கூடாது. வெளி வேஷத்தை வச்சு, வெளி தோற்றத்தை வச்சு நாமளே முடிவெடுக்கக்கூடாது. அதனால தான் நாம் தெரிஞ்சவங்க என்றோ இல்லை இந்த காரணத்துக்காக என்றோ நாம் ஏதோ ஒரு அவரை ஆராயாமல் அன்பு காரணமாக ஒருவரை நாம் பணி அமர்த்த கூடாதுன்னு வள்ளுவர் சொல்கிறார். நம்ம தெரிஞ்சவங்கள அதுக்காக வள்ளுவர் நான் தெரிஞ்சவங்களே தெரிஞ்சவங்களே வைக்காதன்னு சொல்லலை. திறமை இல்லாதவனை தெரிந்தவர் என்று வைக்காத, அதான் அந்த திருக்குறளுக்கு முக்கியமான கருத்து. அதாவது அந்த சப்ஜெக்ட்லேயோ அந்த துறையிலையோ கொஞ்சம் கூட நாலேஜே இல்லாதவனை கொண்டாந்து எனக்கு தெரிஞ்சவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு வைக்காதன்னு சொல்கிறார். அதான் சொல்கிறார். அன்பு காரணம் கருதி தகுதி இல்லாதவர்களை தேர்ந்தெடுக்க கூடாது. தேர்ந்தெடுப்பின் அவர்களால் நமக்கு நிறைய கேடு தான் வரும், அரசுக்கு கேடு சேரும். அதனால் மிகவும் நெருக்கமானவர்கள் என்றோ சுற்றத்தவர்கள் என்றோ நினைத்து தகுதி இல்லாதவர்களை நாம் பணி அமர்த்தக்கூடாது. தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும். முன்பின் ஆராய்ந்து ஒருவரை தேர்ந்தெடுத்தால் அதனால் வரும் துன்பம் தன் சந்ததிக்கும் தொடரும். தனக்கோ தனது தொகுதிக்கோ அறிமுகம் இல்லாத ஒருவனை பிறர் சொல் கேட்டு தேர்ந்தெடுப்பது பின்னர் பெரிதும் வருந்தத்தக்க சூழலை உண்டாக்கும். அப்படின்னா என்னன்னா, சிபாரிசு காரணமாக ஒருத்தவனை திறமை இல்லாமலே ஒரு இடத்துல வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்முடைய
அரசாங்கம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு இந்த பரிந்துரை காரணமாக ஒருவரை நியமித்தல் தான். இன்னைக்கு நிறைய அரசாங்க நிறுவனங்கள் எல்லாம் நாசமாக போய் கொண்டு இருக்கிறது என்றால், செயலிழந்து கிடக்கிறது என்றால், செயலில் தொய்வு கிடக்கிறது என்றால் பரிந்துரையின் பேரிலே அவர்களை பணி அமர்த்துதல். திறமைக்கு மதிப்பு கொடுக்காம, இவன் இந்த இதை படிச்சிருக்கிறான், இதில் அவனுக்கு திறமை இருக்குது, அவனுக்கு பதவி கொடுக்கணும், அவனுக்கு இதை கொடுக்காம, இவன் இந்த ஜாதியில் பிறந்திருக்கிறான், அதனால் 10 பேரில் 3 பேருக்கு இந்த வேலை, அவனுக்கு தெரியுதோ தெரியலையோ அதில் 3 பேருக்கு அந்த வேலையை கொடுன்னா, ஒன்றுமே தெரியாதவன் அந்த வேலையை எப்படி செய்வான்? பரிந்துரையின் பேரில் திருவள்ளுவர் சொல்லார், பரிந்துரையின் பேரில் ஒருவனுக்கு வேலை கொடுக்காத, அந்த கம்பெனி வீணாப்படும். அதனால் என்ன பண்ணுறான்னு கேட்டீங்கன்னா, ஏன் ஜாதியில் பிறந்தாக நான் இந்த வேலைக்கு வருவேன், வந்துட்டு அங்கே ஒரு வேலையும் தெரியாது, செய்ய மாட்டான், அப்படியே ஓயிட்டுங்க இருந்துட்டு அந்த கம்பெனியே வீணாப்படும். நீ பாண்டிச்சேரியில் பெரிய கம்பெனியெல்லாம் மூடி போய் துருப்பிடிச்சி போய் வீணாக போய் கிடக்குது. தமிழ்நாட்டில் பெரிய கம்பெனியெல்லாம் மூடி வீணாக போய் கிடக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே என்னது அந்த பரிந்துரையின் பேரில் உயர் பதவிக்கு ஆளை வைக்கிறான். நம்ம மச்சான் தாண்டா அங்கே மேனேஜராக இருக்கணும், மச்சானுக்கு என்ன தெரியும், அது என்ன தெரியுது தெரியலே போ, அங்கே நல்லா வருமானம் வருது, அவன் மேனேஜராக இருந்தால் கமிஷன் நல்லா கிடைக்கும், அவனை தூக்கி அங்கே போடு அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரையின் பேரில் அங்கே போடு. கோயில் நிர்வாகத்தில் இந்த அறநிலையத்துறையின் மூலமாக நம்ம இந்து சமயத்தை இல்லாமல் எவனோ ஒரு பணாடையை தூக்காந்து போட்டு அங்கே நிறையக்கூடிய வருமானத்தெல்லாம் அப்படியே சுருட்டு பூராத்தையும் நம்ம கொண்டா, இந்த இது செய்யக்கூடாது, விழா செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தி பணத்தை இப்படி கொண்டா. இப்படி நம்முடைய அந்த எந்த தொழிலுக்கு ஒருவரை நியமிக்கின்றோமோ அந்த தொழில் சார்ந்த சிந்தனையோ அறிவோ இல்லாத ஒருவனை பரிந்துரையின் பேரில் நாம் அவர்களை பணி அமர்த்தினால், எனக்கு சொந்தமானவன், இந்த கோயிலுக்கு நிலம் கொடுத்தவனுக்கு சொந்தமானவன், இந்த கம்பெனிக்கு நிலம் கொடுத்தவனுக்கு சொந்தமானவன், இந்த கோட்டாவின் மூலமாக இவனுக்கு வந்து இவ்வளோ கொடுக்கணும், இந்த மாதிரி காரணங்களுக்காக ஒருவனை பணி அமர்த்தக்கூடாது கூடாது கூடாது என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார். தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா அப்படி நாம் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த நிறுவனத்தினுடைய வழிமுறை பூராவே காலி ஆகிடும். அவ்வளோதான், கதை கந்தலாயிடும். அவனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிப்படியாக குறைஞ்சி வந்து ஈர்த்து மூடுற அளவு கொண்டாந்து விட்டுருவாங்க. யாரா நம்ம தெரிஞ்சவர் தான், இருந்துட்டு போட்டோம், மற்றவங்கள வச்சு வேலை வாங்கிக்கிங்க, கமிஷன் மட்டும் அவர் எடுத்துட்டோம், இப்படியே போச்சுன்னாக்கா அந்த நிர்வாகம் நன்றாக இருக்காது. அதனால் தெரிந்தவர் என்று யாரையும் பணிக்கு அமர்த்த வேண்டாம். தேரற்க யாரையும் தேராது தேர்ந்த பின் தேறுக தேரும் பொருள். ஒருவனை ஆராயாமல் பணியிலே அமர்த்தாதே. இன்டர்வியூ ஏன் வைக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் ஒன்றா டெஸ்ட் பண்ணி நிறைய பேர் இன்றைக்கி இன்டர்வியூனாக்கா அது சப்ஜெக்டு சார்ந்த நாலேஜ் மட்டும் வச்சு நல்ல மனப்பாடம் பண்ணிட்டு நான் இன்னும் 5000 கொஷினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியும்னா 5000 கொஷினுக்கு ஆன்சர் தெரியும், அடுத்தவனுக்கு உதவி செய்ய தெரியாது. 5000 கொஷினுக்கு 50000 கொஷினுக்கு ஆன்சர் தெரியும், அந்த கொஞ்ச நேரம் கூட வேலை செஞ்சுட்டு கம்பெனி வளர்ச்சிக்கு நாம் பாடுபடுவோன்றது வராது. அதனால தான் நாம் அவனுங்க முதல்ல பதவி கொடுப்போம், பதவியை கொடுத்துட்டு அவன் நல்லா வேலை செய்கிறானா பார்ப்போம், பார்த்துட்டு அப்புறமா நாம் வெளிலனா அனுப்பிடுவோம் அப்படின்னு வைக்காதன்றார். முதல்ல அவனை தேர்ந்தெடு. அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒருத்தவனுக்கு போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க. நல்ல கம்பெனிலாம் எடுத்தவுடனே அப்ரெண்டிஸாக போடுவான். அவனை ஆராய்வதற்கு தான், அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போடுறாங்க. பதவி கிடையாது, கொடுக்கல, அவனுக்கு பயிற்சி தான் கொடுக்குறாங்க. அந்த பயிற்சி மூலமாகவே அந்த ஒரு ஆண்டு காலத்தில் அவன் அந்த பயிற்சியின் மூலமாக அவனை ஆராய்ந்து தெளிவார்கள். இவன் இந்த மாதிரி வள்ளுவர் சொல்லக்கூடிய அனைத்து குணங்களுக்கும் தகுதியானவரா என்பதை தேர்ந்தெடுத்த பிற்பாடு தான் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பணிக்கான ஆர்டரை கொடுப்பாங்க. நீ வேலை செய்யலாம்ப்பா, அவனுக்கு இந்த பணியை நாங்கள் கொடுத்துருக்குறோம் என்று அவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்க, யாராக இருந்தாலும் ஆராயாமல் நம்பி தேர்வு செய்யாதீர்கள். இந்த பாப்பா வந்து நல்லா அழகாக பேசுகிறா, இதை துறையை பற்றி நல்லா வந்து சொல்கிறா, அதனால் ஒரு போஸ்டிங் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காதீங்க.
முதல்ல அவங்களுக்கு டெம்பரவரியாக என்ன பண்ணணும், ஒரு சோதிப்பதற்கான ஒரு வாய்ப்பை தர வேண்டுமே தவிர நேரடியாக போஸ்டிங் கொடுக்கக்கூடாது. அப்படி தேர்வு செய்து விட்டால் பின்பு அவர் கூறுவதை சந்தேகப்படக்கூடாது. நீ நல்லா தேர்ந்தெடுத்துட்ட, ஆராய்ச்சி பண்ணி இவன் நல்லவன் தான், இதில் பார்த்தேன் அதில் பார்த்தேன் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறான் அப்படின்னு நீ தேர்ந்தெடுத்துட்ட பிற்பாடு, அவனை ஒரு பதவிக்கு கொடுத்துட்ட, நல்லவன்னு தேர்ந்தெடுத்த பிற்பாடு, நான் நல்லா புரிஞ்சுக்கணும், வள்ளுவர் மேற்கூறிய அனைத்து திருக்குறள் கருத்துக்களையும் படி ஒருவனை ஆராய்ந்து ஒரு பதவிக்கு நாம் வச்சிட்டோம் அப்படின்னா அவனுடைய பணியை சரியாக செய்து கொண்டிருப்பான். அதில் அவன் மீது போராமை கொண்டவர்கள் யாராவது நம்மிடம் வந்து ஏதாவது அவனை பற்றி கலகம் மூட்டினால் நிர்வாகத்தில் இருக்கும் நாம் உடனே இவங்க சிவப்பாக இருக்கிறாங்க வந்து நம்மகிட்ட சொல்கிறாங்க, அப்போ ஒருவேளை அவர் தப்பு பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சந்தேகப்படக்கூடாது. ஏன்னா முதல்ல நாம் தேர்ந்தெடுத்தது நாம் தான் தேர்ந்தெடுத்தோம். அவனை ஏற்கனவே எல்லா டெஸ்ட்டும் வச்சிட்டோம், அவன் பாஸ் ஆகிட்டான், அவன் வேலையை அவன் செய்வான்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணுமே தவிர போல் முட்டுபவர்கள் புறம் சொல்லுபவர்கள் வந்து கூறினால் அதை கேட்டு அவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒன்று நம்மாடி திருக்குறளை பட்சம் ஏதோ ஒரு ஆன்சர் சொன்னான்னு போகக்கூடாது. அங்கே தேர்க்க யாரையும் சும்மா வந்து டெஸ்ட்டு பண்ணாமல் தேரக்கூடாது. அப்படி எல்லா விதமான தேர்வையும் வைத்து இவன் அங்கே சொல்லாங்க இல்லையா, இவன் நன்மை செய்யக்கூடியவன், பொருளுக்கு ஆசைப்படாதவன், மற்றவங்க கிட்ட இழிச்சிக்கின்னு பேசிக்கின்னு டைம் ஓட்டாதவன், இன்பத்திற்கு ஆசைப்படாதவன், தன்னுடைய தொழிலில் உயிருக்கு அச்சம் இல்லாமல் தன்னுடைய கம்பெனிக்காக அவன் பணி செய்யக்கூடியவன், எப்படியெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து அவனை தேர்வுக்கு வச்சுட்டு பிற்பாடு யாரோ ஒருத்தன் வந்து புறம் சொல்கிறான்னு அவனை வேலையை விட்டு நீக்கிறது, அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது கூடாது. அப்படின்றது தான் இங்கே தேர்க்க யாரையும் தேராமல் ஒருத்தனை தேரக்கூடாது. நல்லா தேர்ந்து எடுத்துட்ட பிற்பாடு தேரும் பொருள், அதுக்கப்புறமா அவனை ஆராய்ஞ்சிங்கன்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதோ இருக்கக்கூடாது. அதனால் இந்த மாதிரி செய்யலைன்னா 2 வகையிலும் வேதனையே உண்டாகும். தேரான் தெளிவும் தெளிந்தார்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். ஆராயாமல் ஒருவனை வேலைக்கு வைத்தாலும் ஆராய்ந்து தேர்ந்தவனை வேலையை விட்டு தூக்கினாலும் அந்த நிறுவனத்திற்கு மிகப்பெரிய கேடை தரும். கடைசியில் முடிக்கிறார். சொன்ன வழியிலே திருவள்ளுவர் சொன்ன வழியிலே ஒவ்வொரு டெஸ்ட்டும் வச்சு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னு அவனை சந்தேகப்படக்கூடாது. தேராமலே நாம் என்ன பண்ணக்கூடாது, ஒருவனை வேலைக்கு வைக்கக்கூடாது. யாரும் ஆள் இல்லை, பண்ணி சும்மா பார்த்துக்கோ அப்படின்னு தெரியாத ஒரு வேலைக்கு கொண்டாந்து நாம் மட்டும் பொறுப்பாக நியமித்தோம்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவன் என்னத்தை பண்ணுவான். அதனால் தேரான் ஆராயாது தெளிதலும், ஆராய்ந்து தெளிந்தவனிடத்தில் ஒரு பணியை ஒப்புவித்த பின்பு சந்தேகப்படுதலும் அரசுக்கு தீராத துன்பத்தை தரும். இந்த இடத்துல அரசு என்ற இடத்துல நிறுவனம்னு போட்டுங்க, குடும்பம்னு போட்டுங்க. நம்பிக்கையான ஒருவனை சந்தேகப்படுவது தப்பு. நம்பிக்கை இல்லாதவனை, அதாவது அந்த தொழிலிலே பற்று இல்லாதவனை, அந்த நேர்மை இல்லாதவனை ஒரு பதவிக்கு நியமிப்பதும் தப்பு. ஆராயாமல் நியமிப்பதும் தப்பு. ஆராய்ந்து தேர்ந்தெடுத்த ஒருவனின் மீது குற்றம் சுமத்துவதும், மற்றவங்க சொல்கிறாங்கன்னு குற்றம் சுமத்துவதும் தப்பு. இது 2மே நாம் செய்யக்கூடிய நிறுவனத்திற்கு மிகப்பெரிய கேடை உண்டாக்கும் என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்கிறோம். 1/2 மணி நேரம் சொன்னாங்க, 1 மணி நேரம் ஆகிவிட்டது. அதனால் அன்பர்கள் இதை காணும் அன்பர்கள் பொறுத்து இதில் வரக்கூடிய நற்கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த 10 கட்டளைகள், இதை 10 கட்டளை தான் எடுத்துக்கணும். திருவள்ளுவர் சொல்கிறது 10 திருக்குறளும் 10 கட்டளைகள். இதை எடுத்து ஆராய்ந்து ஒரு நிறுவனத்தில் பணியமர்த்தினால் அந்த நிறுவனம் மிக சிறப்பாக அமையும் என்று தெரிவித்து கொண்டு இதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய தடம் பதிக்கும் தளிர்கள் அமைப்பிற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். போற்றுவோம் நமச்சிவாயம். மிக சிறப்பையா, ரொம்ப சிறப்பா ஒவ்வொரு குரலுக்குமே ரொம்ப விளக்கம் நல்லா கொடுத்தீங்க. நீங்க அதான் 1/2 மணி நேரம் கருத்துறங்க, நீங்க 1 மணி நேரம் பேசுறீங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. எல்லாமே 1/2 மணி நேரம் பேசுறதுக்கு யோசிப்பாங்க, நீங்க 1 மணி நேரத்துக்கு நல்ல பொறுமையா சொல்லிருக்கீங்க.
எல்லா கருத்துமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நீங்க மன்னர்கள் எப்படி வாழணும், எப்படி வந்து ஒரு துறையில இருக்கணும்ன்றதுக்கும் நீங்க உதாரணம் நல்லா சொல்லி கொடுத்தீங்க, எடுத்துக்காட்டு நல்லா சொன்னீங்க. எல்லாத்துக்குமே சிறப்பா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி.